மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். மகர ராசி வைகாசி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 2வது மாதம் வைகாசி மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலை இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியன் ரிஷப ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த வைகாசி மாதம். இந்த ரிஷப ராசியுடைய அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்ப அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்வதற்கு அற்புதமான மாதம் வைகாசி மாதம். சுக்கிரன்கிறவரை சுபகிரகம் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 14ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கு. கடந்த சித்திரை மாதம் 22ஆம் தேதி ஆரம்பிச்சு வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கு. இந்த அக்னி நட்சத்திர தோஷத்தில் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னா, வீடு நிலம் சம்பந்தமாக புது முயற்சி எதுவும் செய்யக்கூடாது. வீடு மனை கொள்றதோ, வீடு கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறதோ செய்யக்கூடாது. நிலத்துல பார்த்தீங்கன்னா மரம் வெட்டுறது, களை வெட்டுறது, இந்த மாதிரியான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது இந்த அக்னி நட்சத்திர தோஷ காலத்தில், அதாவது வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரை. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 2 அமாவாசை வருது. அதாவது வைகாசி மாதம் 2ஆம் தேதி ஒரு அமாவாசை, வைகாசி மாதம் 31ஆம் தேதி ஒரு அமாவாசை வருது. 2 அமாவாசை வர்றதுனால இது மழை மாசமாக சொல்லப்படுகிறது. பொதுவாக மழை மாசத்துல சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திர விதி. ஆனால் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை ருது மாறும். அதாவது சித்திரை மாசமும் வைகாசி மாதமும் வசந்த ருது. இந்த வசந்த ருது காலத்துல மழை மாசமாக இருந்தாலும் சுபகாரியங்களை செய்யலாம். அதனால பாத்தீங்கன்னா தாராளமாக இந்த வைகாசி மாதம் சுபகாரியங்கள் அனைத்தையும் செய்யலாம். வைகாசி மாசம் 16ஆம் தேதி வைகாசி விசாகம். அன்றைய தினம் புனித நீராடி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி, வியாபார வெற்றி, அதே போல சுபகாரிய தடை நீங்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பேரு, திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு, கடன் தீரக்கூடிய நாள். ஆக அன்றைய தினம் விரதம் இருந்து புனித நீராடி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். வைகாசி விசாகத்தன்று, அதாவது வைகாசி மாதம் 16ஆம் தேதி. வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பெயர்ச்சி. அதாவது பார்த்தீங்கன்னா வருஷம் குரு பெயர்ச்சி வரும். ஆனால் இந்த குரு பெயர்ச்சியுடைய விசேஷம் என்னன்னா, உச்சமாக சஞ்சரிக்க போகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு உச்சமாவார். இந்த தடவை உச்சமாக சஞ்சரிக்க போகிறார். அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா 12 ராசிக்குமே. ஏன் அப்படின்னா, அதை விட முக்கியமாக உங்கள் ராசிக்கு நல்ல பலன் செய்ய போகிறார். ஏன் அப்படின்னா, கடந்த 7.5 வருஷமா 7.5 நாட்டு சனி, குரு மழை விட்டு துவானா விடாத மாதிரி குரு 6ஆம் இடத்துல நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் அப்படிங்கிற ஸ்தானத்தில் சஞ்சரித்து தொடர்ந்து மகர ராசிக்காரர்களுக்கு எந்த நன்மையுமே அனுபவிக்காமல் இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரீட்சையான காலம். கடந்த 7-8 வருஷமா பரீட்சையான காலம். அதுக்கான வெகுமதி கிடைக்கக்கூடிய காலம் இதுதான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ அதுக்கான பலன் கிடைக்கக்கூடிய மாதம், பலன் கிடைக்கக்கூடிய மாதத்துடைய தொடக்க மாதம் இது. ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சமாகி உங்கள் ராசியை 7வது பார்வையாக முழு பார்வையாக பார்க்க போகிறாரு. உங்கள் ராசிநாதனையும் 9வது பார்வையாக பார்க்க போகிறாரு. அற்புதமான நேரம் மகர ராசிக்காரர்களுக்கு கூடி வரக்கூடிய தொடக்க மாதம் தான் இந்த வைகாசி மாதம். அப்போ பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பயிற்சி. இந்த மகர ராசி குரு பயிற்சி பலனாக தனியாக பார்ப்போம். வைகாசி மாதம் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள். அதாவது வருஷத்துக்கே 8 நாள் தான் வாஸ்து நாள் வரும். இந்த வைகாசி மாதம் 21ஆம் தேதி வாஸ்து நாள். தாராளமாக அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வீடு புதிதாக வீடு கட்டுவதற்கு, மனை கொள்வதற்கு அற்புதமான நாள் வைகாசி 21 வாஸ்து நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி மாதத்திலே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானம் 4ஆம் இடத்திற்கும், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 4க்கும் 11 கூடியவர் யாருன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். செவ்வாய் மிக அற்புதமான பலனை தர இருக்கிறார். செவ்வாய் வந்து உங்கள் ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம். அப்போ பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான பலன். வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்கள் இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்பனை செய்யக்கூடிய அமைப்பு. அதாவது ரியல் எஸ்டேட், நிலத்தையோ வீட்டையோ வாங்கி ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். 11ஆம் இடத்ததிபதி லாபத்தை 11ஆம் இடத்ததிபதி நாளில் இருந்த அசையா சொத்துக்கள் மூலமாக ஆதாயங்கள், நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, தாய் வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை அல்லது பழைய வாகனத்தை போட்டுட்டு புதிய வாகனம்
வாங்கக்கூடிய அமைப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற மாதிரியான மாதம். அதனால பார்த்தீங்கன்னா பழசெல்லாம் கழிஞ்சு புதுசாக எல்லாம் செய்யக்கூடிய மாதம், அதற்கான தொடக்க மாதம் தான் இந்த மாதம். அப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு அற்புதமான பலனை தர இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல 25ஆம் தேதி வரைக்கும் செஞ்சிருக்கிறார். பொதுவாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் யோகாதிபதி. அப்போ பார்த்தீங்கன்னா 5க்கும் 10க்கும் உடையவர் 6ல சஞ்சரிப்பது நன்மை இல்லை. மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த மாதம் 25ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயில் சென்று தாயார் சன்னதிக்கு நெய் விளக்கேற்றி மல்லிகைப்பூ சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது யோககரமான அதிர்ஷ்டகரமான மாதமாக மகர ராசிக்கு அமையும். 5ஆம் அதிபதி 6ல இருக்காருன்னா குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். வீட்டில் வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையில் கவனமாக இருக்க வேண்டும். 10ஆம் அதிபதி 6ல இருக்காருன்னா தொழில் போட்டிகள் இருக்கும். உங்களுடைய பதவி பொறுப்பு இந்த மாதிரி பதவி சம்பந்தமான போட்டி பொறாமைகள், தொழில் சம்பந்தமான போட்டி பொறாமைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான நல்ல யோக பலன்களை ஏற்படும் மகர ராசிக்கு இந்த மாதம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடம், அதாவது பார்த்தீங்கன்னா நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம் 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்திற்கும் உங்க ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். இந்த புதன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல 15ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார். பொதுவாக புதன் 5ல சஞ்சரிப்பது நன்மை. 5ஆம் இடங்கிறது புத்தி கிரகம் எது அப்படின்னா புதன் தான். அப்போ பார்த்தீங்கன்னா தன்னுடைய அறிவு திறமை வெளிப்படக்கூடிய மாதம் 15ஆம் தேதி வரை. அதாவது புத்தி சாதுரியம், புத்திசாலித்தனம், அதாவது சமயோசித புத்தி, தன்னுடைய அறிவு திறமை மக்களுக்கு தெரியக்கூடிய மாதம். அப்போ பார்த்தீங்கன்னா பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய மாதம். அதே போல உங்களுக்கு 9ஆம் அதிபதி 5ல் இருக்காருன்னா 5, 9 மிஞ்சும் பொருள் தரும். திரிகோண ஸ்தானம், லட்சுமி ஸ்தானம்ங்கிறது தான் 5, 9. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதம். அப்போ பார்த்தீங்கன்னா புதன் 15ஆம் தேதி வரைக்கும் யோகம் தரக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். பொதுவாக 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி வலுவடைகிறார் அப்படின்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். இந்த எதிரிகள், அதாவது பார்த்தீங்கன்னா புதன் வந்து மறைமுக எதிரிகளை தான் தருவார். அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் 6ல இருந்தாருன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஏன்னா வலுவடைகிறார் இல்லையா, வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நன்மையான பலன்களும் ஏற்படும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் மகாவிஷ்ணு வழிபாடு செய்ய வேண்டும். மகாவிஷ்ணுவை வெள்ளிக்கிழமையிலேயோ அல்லது சனிக்கிழமையிலேயோ புதன்கிழமையிலேயோ சென்று வழிபாடு செய்ய வேண்டும். நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். ஆக இந்த மாதம் மகர ராசி பொறுத்த வரைக்கும் பெருமாள் கோயிலில் மகாலட்சுமி வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடும் செய்யும் பொழுது வைகாசி மாதம் அதிர்ஷ்டகரமான யோககரமான மாதமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதம் அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதாவது 8ஆம் அதிபதி 5ல் சஞ்சரிக்கிற போது ஒரு சில நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. என்ன நன்மை என்ன தீமைன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். வீட்டில் வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். ஆக அந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார்னா அரசு சம்பந்தமான பதவி, பொறுப்பு, இந்த மாதிரி அரசியல் முன்னேற்றங்கள் எல்லாம் கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. அப்போ அஷ்டமாதிபதி சூரியன் 5ல் சஞ்சரிக்கிறதுனால சிவபெருமானுடைய வழிபாடு செய்ய வேண்டும். சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலே, சூரியனோட அதிதேவதை சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலே நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது 4 ஞாயிற்றுக்கிழமையும் வழிபாடு செய்யும் பொழுது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் வைகாசி முழுவதும் ஞாயிற்றுக்கிழமையிலே சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது அதிர்ஷ்டகரமான யோககரமான மாதமாக அமையும். இந்த மாதம் உங்களுக்கு மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, அதே போல் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு செய்யும் பொழுது இந்த குரு பெயர்ச்சி 18ஆம் தேதிக்கு அப்புறம் மிக அற்புதமான நல்ல யோக பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா மகர ராசி. 12 ராசியிலேயே அதாவது ரொம்ப காலம் பார்த்தீங்கன்னா நன்மையே கண்ணு கெட்டினது வரைக்கும் எதுவுமே தெரியல, நன்மையே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மகர ராசிக்கெல்லாம் ஒரு வசந்த காலம், ஒரு மறுபிறப்பு அப்படி ஏற்படக்கூடிய தொடக்க மாதம் தான் இந்த வைகாசி மாதம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.